ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் ரைட் சேனல். இந்த வழி பார்த்தீங்கன்னா குடிகாட்டுக்கு போகிற வழி. இந்த போகிற வழியில் நான் எப்பயுமே இந்த இடத்துல ஒரு குட்டை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் போய் மீன் பிடிச்சதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த புது ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புது ஸ்பாட்டில் மீன் கிடைக்குதான்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து போகிற இடம்லாம் பயங்கரமான உலையாக இருக்குது. செருப்புலாம் பயங்கரமாக உள்ளே ஒட்டிக்குது. பட் நமக்கு முன்னாடி மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க 4-5 பேர். இப்போ கண்டிப்பாக மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் நம்மளும் போட்டு பார்க்கலாம். மகளே பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த சின்ன குட்டை. ஸோ இங்கெல்லாம் மீன் கிடைக்குதான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைட்லேருந்து தண்ணி வந்து இந்த பக்கமாக இப்படி உள்ளே வந்து ஸோ இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. ஒன்று இங்கே வந்து மீன் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இங்கே தண்ணி ஓடுற இடத்துல மீன் கிடைக்கும். இது என்ன ஜிலேபிக்கான தூண்டி வச்சுருக்கீங்க? ஜிலேபி தூண்டியா இது? இல்லை இது ரீல் மாதிரி செட் பண்ணிருக்கீங்க. இல்லை அது சும்மா நான் நரம்பு சுற்றி வைக்கிட்டு வச்சுருக்கேன். ஓ, நீங்கள் சுற்றி இதில் வச்சுக்கிறீங்களா? ரெடி ஆயிடுச்சு, ஹோல்டர் போட்டாச்சு. ஆல்ரெடி எல்லாமே ஒரு 1/2 kg 1 kgக்குள்ளே தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்குதான்றதை பார்க்கலாம். இங்கே லைட்டாக தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே மீன் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே போட்டு பார்த்துட்டு இங்கே கிடைக்கலாம், நம்ம ஆப்போசிட்டில் போய் போடலாம். சரி, புழுக்கத்தாச்சு போடுறது தான் வேலை. சரி, கெளுத்தி ஒன்று அது வந்து தண்ணியில் வந்துருச்சு. முதல் மீனும் சின்ன கெளுத்தி. ஒரே இடத்துல மாதிரி லைட்டாக வருது. போட்டு பார்க்கலாம். கரெக்டாக வந்துருச்சான். ஒன்று கொத்தாதால இங்கே வந்தாச்சு. முள் கிடக்குமா? செருப்பு படாமல் இறங்குறேன். செருப்பு பிச்சுக்கு தண்ணியில் இறங்கணும்னா. போட்டுற மாவுக்காவது மீன் கிடைச்சா தேவலாம். நம்ம கிடைக்கலாம், யாருக்கா ஒருத்தவங்களுக்கு கிடைச்சா சரிதான். பண்ணி கண்டையட்டுக்கு சரி பண்ணி கண்டை அதிசயமாக எனக்கு தான் மாட்டிருக்கு. விட்டுற போகிறேன். அது ஓடிடும், இந்தாண்ட தான் இந்த இதில் ஓடிடும். அப்பா சின்ன ஜிலேபி. இப்போ முதல் மீன் பிடிச்சிட்டா சாமி. ஓ, அதுலேருந்து எடுத்து போடுறீங்களா? சரி 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 சரி. என் பேரா? இவர் பேரா? என்ன எப்படி வச்சுட்டீங்க? ஏன் தோண்டி மேல எந்த கொத்துது? சின்னோண்டு சைஸ் தான் இம்மாட்டம் ஆடு. சின்ன சின்னதான் அப்படி. நீங்க கையை அவ்வளோ எடுத்து காட்டுறீங்க. அணியாது சின்ன சின்ன ஆம்பிடுது. அது மாட்டவே வரைக்கும்
ம். புதிய சொல்கிறான் சொன்னால் அண்ணாச்சி தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சதான்னு பார்க்கலாம். எவ்வளோ சைஸ் எல்லாம் மாம்பிட்டுருக்கு. இங்கே தானே பிடிச்சான், வேறு எங்கேயும் இல்லையா. பரவாயில்ல. பாருண்ணா அப்புறம் இங்கே தான் பிடிச்சான். 3/4 கிலோ 1/2 கிலோ வரும் போல. அந்த சைஸில் இருந்தாலும் ஓகே தான். இதுதான் ஒன்று பெருசு, இதோட இன்னொன்று பெருசு இருக்கு. 3 கிடக்கு. அதான் இந்த ஆம்பிச்சுன்னா 1 கிலோ ஆம்பிட மாட்டேங்க. நல்லா பரவாயில்ல. மக்களே, நமக்கு முன்னாடி பிடிச்சவங்களாம் 2 கிலோ 3 கிலோன்னு பிடிச்சிட்டு போகிறாங்க. நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மீன் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி ஒரு மோசமான நாள் எனக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.